சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் லட்சம் ரூபாய் சம்பாதிக்க பிரதமர் மோடி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் பத்திரம் மூலம் 656 கோடி ரூபாய் நிதி பெற்றது குறித்து திமுகவின் பதில் என்ன என கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவை மீட்பது பாஜகவால் மட்டுமே முடியும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அரண்மனை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முதன்மையான மாவட்டமாக வர வேண்டும் என்றால் அதற்கு OPS வெற்றி அவசியம் என்றார். இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் இருக்கணும். விஜயகாந்தை இழந்து மனதில் துக்கத்தை வைத்துக் கொண்டும் கூட்டணி தர்மத்துக்காக 35 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் பரப்புரை செய்த அவர், போடிநாயக்கனூர் மார்க்கமாக சபரிமலைக்கு ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கும் கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இன்னைக்கு கேப்டனை இழந்து நான் எவ்வளவோ துக்கம் வேதனை என் மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் கூட்டணி தர்மத்திற்காக நான் 40 தொகுதிக்கு போய் வந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.